திருச்சியிலிருந்து பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வரிசையில சிவாஜி அவர்களுடைய ஒரு திரைப்படத்தை பத்தி ஒரு தகவலையும் நமக்கு கொடுத்திருக்காரு. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. திரையுலகை பொறுத்தவரை பல காரணங்களால ஒரு படம் கைவிடப்படும். தயாரிப்பாளரும் சம்மதம் சொல்லி ஒரு படம் துவங்கப்படும். படப்பிடிப்புல இயக்குனர் எப்படி காட்சிகளை படம் பிடிக்கிறார் அப்படின்றதுல அதிருப்தி ஏற்பட்டால் படம் நிறுத்தப்படும். சில சமயம் இயக்குனர் மாறுவாங்க, சில சமயம் படம் டிராப் ஆகிவிடும். சில படங்கள் சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்த நிலையில தயாரிப்பாளரால பணத்தை புரட்ட முடியாமல் படம் நின்றுவிடும். சில சமயம் அந்த படத்திலிருந்து ஹீரோ விலகி விடுவாரு, சில சமயம் கதாநாயகி விலகி விடுவாங்க. சில படங்கள்ல தயாரிப்பாளரிடம் சண்டை போட்டு இயக்குனர் அந்த படத்திலிருந்து விலகி விடுவார். இப்படி ஆரம்பித்த ஒரு திரைப்படம் நின்று போவதற்கு பல காரணங்களை சொல்லலாம். சில சமயம் கதையிலேயே அந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு திருப்தி இருக்காது. எனவே அந்த படத்தை அப்படியே விட்டுவிட்டு வேறொரு கதையை எடுப்பாங்க. இப்படியெல்லாம் பல முறை தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு. அதே போல கால் ஷீட் கொடுத்து விட்டு நடிகரோ நடிகையோ படப்பிடிப்புக்கு வராமல் போவது அப்படின்றது இப்போது இல்லை, அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. அப்படி ஒரு நடிகை படப்பிடிப்புக்கு பல மணி நேரம் வராததால நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்படம் ஒன்று டிராப் ஆனது பற்றி தான் இங்க பார்க்க போறோம். இப்பதான் ரொம்ப அழகா இருக்கீங்க. புறப்படலாமா? எங்க போறோம்? தியேட்டருக்கு போய் நான் எடுத்த படங்கள்லாம் பார்க்க போறோம். சினிமா படமா? வாங்க போலாம். ராணி, இப்போ என்ன சினிமா படம் நாம பார்க்க போறோம்? நீங்க பாருங்களேன். பள்ளிக்கூடம் மகாராஜா வராரு. நீங்களேனா? நடந்தது இல்ல, ரொம்ப உடைக்கவான ஆலயம். அப்ப நீங்க வந்திருந்தீங்கல்ல, சின்ன வயசா இருக்கும் போது, உங்களுக்கு 10-13 வயசு இருக்கும். அப்ப எங்க ஊருக்கு வரும்போது. இப்ப என்ன வயசுங்க? இப்ப கேட்க கூடாது. பாருங்க, மரகதம். என் சம்சாரம் என்ன அழகா இருக்க பாத்தீங்களா? ரொம்ப அழகுங்க, ரொம்ப தைரியசாலி என் சம்சாரம். நம்ம முன்னால வரோம். நம்ம சம்சாரம் தாங்களா, வரட்டும். பரவாயில்ல, மரகத போ, நான் வந்துருவேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த வெளிவராத சாண்டில்யன் எழுதிய ஜீவபூமி திரைப்படத்தை பற்றிய தகவல்கள். சிவாஜி கணேசன் அவர்கள் சரோஜா தேவி மற்றும் வி.கே. ராமசாமி, டி.எஸ். பாலையா, எம்.ஆர். ராதா, டி.கே. பகவதி, நாகேஷ் ஆகிய அன்றைய முன்னணி நட்சத்திரங்கள் நடித்து வெளிவராத சரித்திர திரைப்படம். கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் அதற்கு முன்பு சிவாஜி அவர்கள் நடித்து வெளிவந்த வடநாட்டு ராஜா கதைகளான தங்கமலை ரகசியம், மருதநாட்டு வீரன், சித்தூர் ராணி பத்மினி போன்ற திரைப்படங்களின் கதை சாயல்தான் இந்த திரைப்படமும். வடநாட்டு ராஜவம்சத்தில் ஒன்றான ராஜபுத்திர வம்சத்தை அடிப்படையாக வைத்து இந்த திரைப்படமும் சாண்டில்யன் எழுதிய ஜீவபூமி புதினத்தையும் மேலும் 2 நாவல்களின் கலவையாக இயக்குனர் சோமு அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் சரோஜா தேவி அவர்களை வைத்து இயக்குனாரு. இந்த திரைப்படம் 1962 முதல் தயாரிப்பில் இருந்தது. 1965 வெளிவருவதாக இருந்தது.
படத்தின் காட்சிகள் எல்லாம் வடநாடுகள்ல படமாக்கப்பட்டது. அந்த சமயத்துல சிவாஜி அவர்கள் கர்ணன், புதிய பறவை போன்ற பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு. மேலும் இந்த திரைப்படத்தின் கதை அம்சமானது சாண்டில்யன் எழுதிய ஜீவபூமி புதினத்தோடு சேர்த்து அவர் எழுதிய மற்ற நாவல்களான நீலரதி, நாகதேவி ஆகியவை சேர்த்து படம் தத்ரூபமாக திரைக்கதையாக்கப்பட்டது. குட்டி ஆரியப்பூர் ராஜாவுன்ற மகளா அடுத்து போகாம பாடுல இளவரசியா? அதே ஐயோ, அவங்களுக்கு குளிக்க நானு போகணும், நம்மள விட போகிறது. குளிக்கதல்லோ குளிக்கதல்லோ. ചേട്ടൻ മച്ചവതാരം എടുത്തല്ലോ. ചേട്ടാ ചേട്ടാ ചേട്ടാ, അമ്മേ അമ്മേ നമസ്കരിക്കുന്നു. வா சின்னான். சின்னான், எங்கே காத்தாராயன்? അമ്മേ ഇത് കണ്ടോ, ചേട്ടന്റെ മച്ചവതാരം. ചേട്ടൻ ഒരു സ്ത്രീയെ കണ്ട് മോഹിച്ചിട്ട് ഇങ്ങനെ മച്ചവതാരം എടുത്തിരിക്കുന്നു. ആ ഈ ചിന്ന വിടുവോ? അങ്ങനെ ഒറ്റ ചാട്ടം ചാടി ഇങ്ങനെ പിടിച്ചോട്ട് വന്നു. காத்தவராயா, அம்மா, உன் கருத்தை மயக்கி அந்த கன்னிகை யாரப்பா? ஆரியப்புராஜனின் அருந்தவ செல்வி ஆரியமாலா. என்ன, ஆரியபுரத்து இளவரசியிடமா உன் உள்ளத்தை பறிகொடுத்தாய்? காத்தவராயா, உன் காதல் வித்தை கரம்பு நிலத்திலே விதைத்து விட்டாய். அவள் ஜனித்த போது கழுமரம் உதித்தது இந்த அவனையே அறியும். அவள் வேண்டாமடா, துர்சகுரத்துடன் பிறந்த அந்த மங்கையை மறந்து உன் மனதிற்கு பிடித்தமான மற்றொரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள். அம்மா, அந்த மங்கையின் மாசில்லா அழகு, அழகால் கவரப்பட்ட இதயம் அதிக நாள் நீடிக்காது. தாயின் வார்த்தையை தட்டி பேசும் அளவிற்கு தற்கொலையாகி விடாதே. பட்டதில்லை அம்மா, மனதில் பட்டதைத்தான் கூறுகிறேன். தேனில் விழுந்த ஈ தேர்வதில்லை காத்தவராயா. இனிப்பிலே மடிந்த இன்பமாவது அந்த ஈக்கு கிட்டுமல்லவா? உனது வார்த்தைகளில் பணிவு இருக்கிறதே என்று பண்பு இல்லையப்பா. தெரிந்தும் தவறிழைப்பது தகாத செயல். தவறனப்பட்டதை தரணியில் படைத்ததும் கடவுளின் தவறுதானே அம்மா. காத்தவராயா, நீ ஆத்திரத்தால் அறிவிழந்து பேசுகிறாய். தண்ணீரில் படகு இருக்கலாம், ஆனால் படகில் தண்ணீர் இருக்கக்கூடாது. இதை நான் ஒருவதும் ஏற்க முடியாது. மீண்டும் இது போன்ற காரியங்களுக்கு உருமாறும் சக்தியை உபயோகப்படுத்துவாயாகில் அது பலனற்று போகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள். அம்மா. சின்னான், അമ്മേ இனி நீதான் உன் சோதரனின் சபல புத்தியை சரியான வழியில் திருத்த வேண்டும். ശരി അമ്മേ. കേട്ടോ കേട്ടോ, ഇനി എന്റെ അടുക്കൽ പേടിയിരിക്കണം. முதல்ல நாகக்கன்னியாக ஒரு சிறிய வேடத்துல கொஞ்சம் வில்லி கதாபாத்திரத்துல நடிகை KR விஜயா நடிச்சிருந்தாங்க. அப்போது அவர் பிரபலமாகாத நடிகை. ஒருவேளை இந்த திரைப்படம் வெளிவந்திருந்தா அது 2வது திரைப்படமாக அமைஞ்சிருக்கும். நடிகர் திலகத்துடன் இணைந்து தோன்றிய முதல் படமாகவும் அமைஞ்சிருக்கும். ராணி சத்யபாமா தேவியாக நடிகை சரோஜா தேவி, தளபதியாக ரத்தன் சந்திரசேகராக நடிகர் திலகம், ராஜாங்க மந்திரியாக TS பாலையாவும், திவானாக MR ராதாவும் வில்லன்களாக நடிச்சிருந்தாங்க. VK ராமசாமி, TK பகவதி, நாகேஷ், நாகநாட்டு மங்கையாக KR விஜயா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இதுவரை யாரும் சொல்லாத அபூர்வமான தகவல் இது. இந்த செய்திகள் அனைத்தும் நமது ராஜ் டிவியின் சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன் நிகழ்ச்சியின் ரசிகரான திருச்சியை சேர்ந்த திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் நமக்கு பகிர்ந்தது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. அவருக்கு ராஜ் தொலைக்காட்சியின் சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன் நிகழ்ச்சி குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். அம்மா, மனிதனாக பிறந்தால் ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும் இல்லையா? ஆமா. அந்த குறிக்கோள் நாடும் ஏடும் போற்றும்படியாக இருக்க வேண்டும் இல்லையா? ஆமா. மற்றவர் போற்ற வாழ விரும்புகிறவன் சோம்பேறியாக சும்மா இருக்கக்கூடாது இல்லையா? ஆமா. அதற்கு 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 நாட்டின் நலனை பாதுகாக்கும் படையிலே சேர்ந்து பணியாற்ற விரும்புகிறான் உங்கள் மகன்.
அம்மா, ஏன் இந்த கலக்கம்? படை, பாசறை, களம், கத்தி, போர், முரசு இவைகளெல்லாம் புதிய வார்த்தைகள் அல்லவே நமக்கு. படையிலே சேர வேண்டும் என்ற எண்ணம் எப்போது வந்தது? என்னை நீங்கள் மடியிலே வைத்து தாலாட்டிய போது. வேண்டாம் மகன், நீ ஒருவன்தான் எனக்கு ஊன்றுகோல். உங்களை போன்ற வீர தாய்மார்கள் ஊன்றுவது கோலாக இருக்கக்கூடாது தாயே, அது வேலாக இருக்க வேண்டும். உன் முடிவை மாற்றிக்கொள் ஜீவகா. உன் தந்தையின் முடிவை உனக்கும் ஏற்பட்டா? வாழையடி வாழையாக வந்த வீர பரம்பரை நம் குடும்பம் என்று வரலாறு பேசட்டும். என் தந்தை விட்டுச் சென்ற இந்த வெண்கொடியும் வீரவாளும் வீழாகாமல் இருக்கத்தான் பாடுபடுகிறேன். நாடு இணைய வேண்டும், நலிவு தீர வேண்டும், மக்கள் பொலிவு பெற வேண்டும் என்று அவர் நினைத்ததைத்தானே நான் செய்து காட்ட விரும்புகிறேன். இதற்கு தடை சொல்லுகிறீர்களே தாய். தடை சொல்லவில்லைடா மகனே. வீர மனைவியாகத்தான் வாழ்ந்தேன். கொண்டவரை பிரிந்த சோகமும் புத்திர பாசமும் என்னை கோழை தாயாக மாற்ற பார்க்கிறது. உன் பிரிவு எனக்கு தண்டனையாக அமைந்தால்? அம்மா, உலகிலே தாய்மை பெறும் தண்டனை தான் மக்கள் பெறும் பரிசு. முத்து சேர்வையின் மகன் வீணே செத்து மடியாமல் படையிலே சேர்ந்தான், பணிபல புரிந்தான், பகைவர்களை வென்றான், பட்டயங்கள் பெற்றான் என்று வீரர்கள் முரசொலித்து பாணர்கள் பரணி பாடினால் அது உங்களுக்கு பெருமைதானே? உங்களின் பெருமை உங்கள் தாய்க்குலத்தின் பெருமைதானே? உங்கள் தாய்க்குலத்தின் பெருமை நமது தாயகத்தின் பெருமைதானே? ஆம் மகனே, ஆம். உன் பெருமையே என் பெருமை, உன் வாழ்வே என் வாழ்வு. உன் விருப்பப்படி படையிலே சேர்ந்து பணியாற்று. அம்மா, இதோ உன் தந்தையின் வீரவாள். நாட்டுக்காக உயிர் நீத்தார் தந்தை, நாட்டுக்கு உயிர் கொடுத்தான் மகன் என்ற பெயர் நிலைக்கட்டும். வாழ்க அம்மா, வாழ்க மருத நாட்டு வீரன். வெற்றி பெறுவதற்கு முன்பே வீரன் என்று அழைத்து விட்டாயே. அட சும்மா இருந்தே, உனக்கு தெரியாது. அம்மாவுடைய ஆசீர்வாதம், எங்க அப்பா செஞ்சு உங்க அப்பாவுக்கு கொடுத்த இந்த கத்தி, உன்னுடைய சொந்த வீரம், இது மூணு சேர்ந்தாக்கா வெற்றி உன்னை சுற்றி சுற்றி வருமே. அண்ணே, இந்த கத்தியோட சமாச்சாரம் உனக்கு தெரியாது. இதோடைய வார்ப்பு முறையே தனி. இந்த கத்தியோட எந்த எதிரி கத்தி வந்து மோதினாலும் டமால் டுமால் தூளாயிடும். வச்சுக்க அம்மா, நானும் அண்ணன் கூடவே பரப்பிட்டு போலான்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு வந்துட்டமா. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சித்தா, நீயும் போய்விட்டால் அம்மா, அண்ணனுக்கு துணையா இருப்பமா. போயிட்டு வரான ஆசீர்வாதம் பண்ணுங்க தாயே. எம்ஜிஆர், சிவாஜி அப்படின்னு கிளாசிக் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து நடித்துள்ள நடிகை சரோஜா தேவி. படப்பிடிப்பு தாமதமாக வந்ததால ஒரு படமே கைவிடப்பட்டது அப்படின்றது பலரும் அறியாத ஒரு தகவல். கடந்த 60 ஆண்டுகளுக்கு முன்பு சிவாஜி அவர்கள் நடிப்புல கே. சோமு அவர்கள் இயக்கத்துல உருவாக இருந்த திரைப்படம் தான் ஜீவபூமி. சிவாஜி அவர்கள் மற்றும் சரோஜா தேவி அவர்கள் இணைந்து நடித்த இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. ஒரு சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்து முடிந்த நிலையில் ஒரு நாள் சிவாஜி அவர்கள் சரோஜா தேவி அவர்கள் இணைந்து நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட இருந்தது. இந்த காட்சியின் படப்பிடிப்புக்காக படக்குழு அனைவரும் தயாராக இருந்த நிலையில சிவாஜி அவர்கள் வழக்கம் போல காலை 8 மணிக்கு மேக்கப்புடன் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்துட்டாரு. ஆனாலும் மதியம் 1 மணி வரை படத்தின் நாயகியான சரோஜா தேவி அவர்கள் வரவே இல்லை. படத்தின் நாயகி சரியான நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வரவில்லை அப்படின்னாலும் இதற்கு சிவாஜி அவர்களுடைய தரப்புல இருந்து எந்தவித கோபமோ அல்லது வேறு எந்த உணர்ச்சியுமே காட்டவில்லை. ஆனாலும் படத்தின் இயக்குனர் கே. சோமு அவர்கள் உடனடியாக சரோஜா தேவிக்கு எதிராக சிவாஜி அவர்கள் கிட்ட சொல்லிவிட்டு அன்றைய தினத்தின் படப்பிடிப்பை உடனடியாக ரத்து பண்ணிட்டாரு. சரோஜா தேவி அவர்கள் படப்பிடிப்புக்கு வரவில்லை அப்படின்னா என்னால் எப்படி படப்பிடிப்பை நடத்த முடியும் அப்படின்னு படத்தின் தயாரிப்பாளர்கிட்ட இயக்குனர் சோமு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அன்று ஒரு நாள் நடந்த அந்த படத்தின் படப்பிடிப்பு அதுக்கப்புறம் நடைபெறவே இல்லை. ஜீவபூமி அப்படின்ற திரைப்படம் ரசிகர்களால பார்க்க முடியாமல் போனது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் நடிகை சரோஜா தேவி தான் அப்படின்றது பலரும் அறியாத ஒரு தகவல். உன்னை நிரபராதி என்று கூற இந்த மன்றத்தில் யார் இருக்கிறார்கள்? இருக்கிறார்கள். நீதி கற்றவர்களும் இருக்கிறார்கள். குற்றம் சுற்றம் என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சுற்றி இருக்கும் சூழ்நிலை அவர்களை புற்றுப்பாம்பு போல் அடக்கி வைத்திருக்கிறது. தொடுந்தூரம் இருந்தவர்கள் நெடுந்தூரம் சென்று விட்டார்கள்.
சாவாலும் நம்மை பிரிக்க முடியாது என்று சொன்னவர்கள் வஞ்சகர்களின் நாவால் பிரிக்கப்பட்டு என் கண்களை விட்டே பறிக்கப்பட்டு விட்டார். இனி முடியும். சபையோர்களே, மருத நாட்டு மணிமுடியையும் மன்னர் பதவியையும் இவர் சொர்ணகிரி சுல்தானிடமிருந்து தானமாக தனது வஞ்சக சேவைக்கு பரிசாக எதிர்பார்த்ததால் தான் கோட்டை தளபதியின் பதவி கிடைக்கப் போவது தெரிந்தும் அதை பெற வரவில்லை. தளபதி, எலும்பில்லாத நாக்கன்று எதையும் பேச வேண்டாம். என் தாயை பார்த்து திரும்புகையில் நான் தாக்கப்பட்டேன். மன்னருக்காக கொண்டு வந்த ஒரு ஓலையையும் பறி கொடுத்தேன். அது யாருடைய ஓலை? அது ஜீவகா, உண்மையை சொல்லாதே. இதனால் அலாவுதீனுக்கு தீமை ஏற்பட்டால், வீரகேசி அவரை மகாவதீனிடம் பிடித்து கொடுத்து விட்டால் என்ன செய்வது? ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.